நடந்துட்டு இருக்க திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றாங்க. அதை பத்தி என்ன? பெண்களுக்கு எந்த காலத்துலயுமே சுதந்திரம் கிடையாது. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அப்படித்தான். விலைவாசி கம்மியாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். 1000 ரூபாய் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இலவச பஸ்ஸு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களால் அந்த 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து எங்களால் போக முடியும். எங்களுக்கு தேவை விலைவாசி கம்மி, நல்ல ரோடு, நல்ல குடிநீர், அடிப்படை வசதி. எதுவும் பண்ணல. அதுவும் பண்ணல. நாங்கள் இருக்கிறது கல்லுக்குட்டையிலன்ற ஒரு இதில் தான் இருக்கோம். ரோடு வசதி இல்லாமல் என் குழந்தை, நான் 2வது தலைமுறையே நான் இருக்கேங்க. 2வது தலைமுறை இது வரைக்கும் தண்ணி, ரோடு எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ அம்மா எடப்பாடி ஆட்சியில் வந்து லேப்டாப் திட்டம், இது தாலிக்கு தங்கம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸ்கூட்டி மானிய விலையில ஸ்கூட்டிலாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால எவ்வளோ சிரமமா இருக்கு? அது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, ஏன்னா என் பெரிய மகளுக்கு நான் வாங்கினேன். 50,000 ரூபாய் வாங்கினேன், காசு நகையும் வாங்கினேன், எல்லாமே வாங்கினேன். ஆனால் இப்போ அதை நிறுத்திட்டாங்க இவங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான். ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு தாண்டிடுச்சு. இனிமேல் இந்த விலைவாசியெல்லாம் கட்டு கடங்காமல் போயின்னு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் வருமா? வரும்னு எதிர்பார்க்குறோம். அது எப்படின்னு தெரியல.